இந்த வார வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு வரதால வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி நல்ல நாள் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீனிங் வேலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா சமையலை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கிட்டால் நம்மளுக்குமே கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இன்றைக்கி காலையில் சத்துணவு கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்டுட்டோம். மத்தியானம் வெறும் தயிர் தாளிச்சிட்டு வீட்லேயே ஓம்பொடி ரெடி பண்ணியிருந்தேன். அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்கு ஆரி ஒர்க் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு. அதை போடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து என்னோடய ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மே மந்த்து தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலை. அதனால் அது லூஸாக இருக்கிறதால அதில் வந்து நாடா சுற்றி விட்டுட்டுருந்தேன். துணி பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியல, எவ்வளோ தான் துவைச்சிட்டே இருந்தாலும் துணி சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போலாம் 2 லோடு மிஷினில் போட்டிருந்தேன், 1 லோடு வந்து கையில் துவைச்சி காய வச்சுருந்தேன். காலையில் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி புகழ் எழுந்துட்டு இருக்கிற மற்ற சாமானெல்லாமும் அங்கங்கே போட்டு அமக்கலம் பண்ணிகிட்டே இருந்தான். அடிக்கிறதுக்கும் மனசு வரலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அடித்தாலும் சில டைம் வந்து கேட்க மாட்றான். அதனால் சரி அவன் போக்கிலே போய் தான் அவனை கொஞ்சம் மாற்றணும். சில டைம் ரொம்ப சமத்தாக இருப்பான், சில டைம் ரொம்ப வாலாக இருக்கான். எங்களுடைய இன்னொரு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொருள் சேர்ந்துட்டே போகுது. ஸ்டாண்டு, பழைய டிவி இதெல்லாமே கிளியர் பண்ணால் தான் அந்த ரூம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதை சீக்கிரமாக கிளியர் பண்ணணும். ஏசிக்கு மேலே டஸ்ட் இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒட்டடை ஸ்டிக்கை வச்சு அடித்து பார்த்தேன். கொஞ்சம் நிறையவே டஸ்ட் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா உதறி விட்டுருந்தேன். இன்னும் சர்வீஸ் ஒரு வாட்டி கூட விட்டதில்லை. ஏசி வாங்கினதுலேருந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இந்த வாரத்தில் தான் கொஞ்சம் கால் பண்ணி அந்த ஃப்ரீ சர்வீஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். 15 days ஒன்ஸ் நான் இந்த மாதிரி ஒட்டரை அடித்து விட்டுடுவேன். அதனால் அந்தளவுக்கு ஒட்டரை இருக்காது. இருந்தாலும் எங்களோட ரோடு போடாததால் அந்த புகை மண் மாதிரி வந்து அங்கங்கே சேர்ந்துருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி நான் அடித்து விட்டுடுவேன், சேர விட மாட்டேன். இன்றைக்கி பசங்களுக்கும் எனக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் இருந்ததால் இன்றைக்கி இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டேன். இந்த வாரம் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஒரு வேலை இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு பார்த்துட்ருக்கேன். வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு வந்ததுக்குள்ள மாமியார் வந்திருந்தாங்க. டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. புகழ் ஆடின ஆட்டத்தில் தூங்கி முடிச்சிட்டாரு. ஓரளவுக்கு ஈவினிங்குள்ளே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டேன். வீடை பெருக்கி தொடச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்து நம்ம ஆரி ஒர்க் ஆர்டர் இருக்குது, அதை தான் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் ஸ்கூல்லேருந்து ஒரு 3 மணி போல் வந்துட்டேன். ஏன்னா வரலட்சுமி நோன்பு இருக்கிறதால முதல் வீட்டில் வந்து முன்னாள் வந்து பூஜை சாமான் தேய்ச்சி மட்டும் வச்சுருந்தேன். குங்குமஞ்சா வைக்கலை. அந்த 1/2 ஹவரில் வந்து கொஞ்சம் குங்குமஞ்சா வச்சுட்டு போயிடலான்னு வந்திருந்தேன். காலையில் அயன் பண்ணதை எடுத்து வைக்க முடியல, கிளம்பி போயிட்டாச்சு. வந்து கொஞ்சம் குங்குமஞ்சா மட்டும் வச்சுட்டு போயிட்டா வந்தோடனே குளிச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு வந்து பூஜைக்கு போகலான் இருக்கேன். என்னோடய குழுவிலேருந்து அக்கா வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக போகலான் இருக்கேன். பாதி தான் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே டைம் ஆனதால் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா மிச்சம் இருந்த பூஜை சாமானுக்கும் குங்குமஞ்சா வச்சுட்டு வீடை பெருக்கிட்டு வெளிவாசல் பெருக்க போயிட்டேன். வெளிவாசலையும் பெருக்கிட்டு அங்கேயும் கோலம் போட்டுட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் பெருசாக பிரசாதம் எதுவும் செய்யலை. வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தான் சாமி கும்பிட்றேன். வரலட்சுமி நோம்பு எனக்கு கும்பிட்டு பழக்கம் இல்லை. எப்போவும் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ற மாதிரி தான் நான் கும்பிட்ருந்தேன். ஆனால் வருஷம் வருஷம் என்னை யாராவது இன்வைட் பண்ணிவிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவேன். இந்த வருஷம் என்னோடய குழுவில் இருந்த அக்கா என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் போகலான் இருக்கேன். வெளியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் ஸ்கூலுக்கு போக டைம் ஆனதால் தலைக்கு குளிக்க முடியல. ஈவினிங் வந்து தலை குளிச்சுட்டு வந்து நம்ம செடி பூவையே வந்து பறித்து கட்டி எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். பூஜைக்கு கூப்பிட்ருக்காங்க, சும்மா போகக்கூடாதுல்ல. அதனால் சாமிக்கு வந்து பூவை கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் கிளம்பலான் இருக்கேன். ஒரு 7 மணிக்காக தான் அக்கா வர சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 6 மணிக்கெலாம் எங்கள் வீட்டில் இருக்க பூஜையை முடிச்சிட்டேன். நானும் புகழும் தான் போகலான் இருக்கோம். பூஜாவுக்கு வந்து டியூஷன் இருக்கிறதால பூஜா டியூஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தா. இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக புடவை கட்டுறது எனக்கே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து சுடிதார் இல்லை நைட்டிலேயே தான் இருப்பேன். இப்போ ஸ்கூல் போனதுலேருந்து அடிக்கடி ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் வரதால் அங்கே வந்து சாரீ கட்டுறாங்க. அதனால் நானும் கொஞ்சம் அதிகமாக சாரீ கட்டுறதால எனக்குமே கொஞ்சம் இது புதுசாக இருக்குது. பீரோலையும் கபோர்ட்லேயும் வந்து என்னோடய சாரீஸ்லாம் மடித்து வச்சது அப்படியே வந்து அயன் பண்ண மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருப்பேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் ஆன புதுசில் இருந்து தச்ச புடவைங்க எல்லாமே கூட அப்படியே நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். சாதா சாரீஸ் கூட இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் கட்டியிருக்க சாரியுமே பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு 3 வருஷம் ஆகுது. ஆனால் இது வந்து ஒரு 4-5 வாட்டி தான் கட்டியிருப்பேன். அந்தளவுக்கு வந்து நான் சாரீஸ் வந்து கம்மியாக தான் கட்டுவேன். இளமேட்டு கொஞ்சம் அதிகமாக கட்டணும் போல் ஆசையாக இருக்குது. கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இளமேட்டு அடிக்கடி கட்டுறதால பழகிப்பேன்னு நான் நினைக்கிறேன். நான் பூஜை வேலை பண்ணுற கேப்லேயே எவ்வளோ சேட்டை பண்ணுறான் பாருங்கள். இப்போலாம் ரொம்ப அதிகமாக இப்படி தான் அப்படியே ஆர்வமாக இருக்கான். பயங்கர ஹைப்பராக இருக்கான். ஒரு நேரம் ரொம்ப சமத்தாக இருக்கான். பூஜா வந்து டியூஷன் போயிட்டு வர சொல்லிவிட்டு நானும் புகழும் மட்டும் ஆண்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியில் நல்லா அழகாக கோலம் போட்டிருந்தாங்க.
பூஜைக்கு வரவங்களுக்கெல்லாம் அக்கா சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வெளியில் அக்கா ஆள் வச்சு செஞ்சுருந்தாங்க போல், செஞ்சிட்ருந்தாங்க ஆளுங்க. அக்கா வந்து ஏரியாவில் வந்து கொஞ்சம் பெரிய தலைவின்றதால வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அக்காவுக்கு. ஆரஞ்சு கலர் சாரீ கட்டியிருக்கா அந்த அக்கா தான் வந்து என்னோடய மகளிர் குழு தலைவி. ரொம்ப ஹெல்பிங் மைண்டு, ரொம்ப நல்லா பேசுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஏரியாவில் வந்து எனக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸில் இந்த அக்காவும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 30 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. நல்லபடியாக பூஜை போச்சு. நிறைய பாட்டு பாடியிருந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சாமியை கும்பிட்டது. இன்றைக்கி அக்கா தாம்பூலம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டும் இருந்தது. பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். வெஜிடபிள் ரைஸ் போட்டிருந்தாங்க. நானும் புகழும் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பூஜாக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து டின்னர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.